ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே vlog தான் எடுத்திருக்கேன். இதில் பானிபூரி அண்ட் பானிபூரிக்கு எங்கள் ஊர் பக்கம் அரியலூர் தஞ்சாவூர் பக்கம் செய்யக்கூடிய அந்த ரெசிபியை கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் மதியம் லஞ்சு வெண்டைக்காய் பொரியல் வச்சுட்டு வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். அதோடு பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான் அப்புறம் காய்கறி எல்லாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே எடுத்து வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மதியத்துக்கு மேலே வந்து பானிபூரி அண்டு குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ குலோப் ஜாமுன் உருண்டை பண்ணிவிட்டு சைடில் டீ போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். டீ நல்லா சுட சுட அந்த மழை வேறு இப்போ கொஞ்சம் பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ சூடாக டீ குடிச்சிட்டு குலாப் ஜாமுன் வந்து ரெடி பண்ணி ஜீராவில் போட்டாச்சு. ஒன்று கூட வெடிக்காமலும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி கலர் வரணும். அப்போ இந்த கரண்டியோட அடிப்பக்கத்தில் அப்படியே கிண்டி விட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த குலாப் ஜாமுன்லாம் ஊற வச்சுட்டு பானிபூரி ரெசிபி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பெரிய விலாகுன்னு சொல்ல முடியாது. நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிபிக்காக தான் போட்டிருந்தேன். ஸோ கூட வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து நான் வந்து 2.5 கப்பு வந்து அனில் ரோஸ்டட் ரவா எடுத்திருந்தேன். அதை நல்லா வந்து உப்பு அப்புறம் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அது வந்து நல்லா சாஃப்டாக அளவுக்கு ஊற வச்சிடணும். ஸோ பிணைஞ்சி வச்சுட்டு இப்போ நம்ம சைடில் சால்னாக்கு என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 7-8 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், சோம்பு, அப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயம், 1 புடி அளவுக்கு பட்டாணி, ஒரு ஈக்குவல் போர்ஷன் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லை, கொத்தமல்லி, புதினா 2மே எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி நம்ம வந்து வதக்கணும். அதில் ஒரு படி வந்து நீங்கள் வந்து குழம்புல போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து இந்த பக்கம்லாம் இப்படி தான் நம்ம புதினா பானி மாதிரி கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்காது. பட் வந்து ஏன்னா நான் அதை சாப்பிட்டு பார்த்ததை வச்சு நான் அதே பானியை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 1-2 மிஸ் ஆகிருக்கலாம். இல்லை அதே எக்ஸாக்டாக ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் யாராவது இந்த ரெசிபி ப்ராப்பராக தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. வேறு எதுவும் நம்ம தாளிக்கெல்லாம் தேவையில்லை, பட்டை கிராம்பெலாம் தாளிக்க தேவையில்லை. அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் உள்ள தண்ணியெலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து ஒன்றும் கெட்டு போகாது. பாருங்கள், நல்லா வதக்கி சுருளை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த நம்ம விட்டுருந்த எண்ணெயுமே வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும் பாருங்கள். இப்போ இது வந்து பானிபூரி அந்த ஊறுற டைமில் நான் அந்த அந்த மாவு பிணைஞ்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது ஊறுற டைமில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இதுக்கு வந்து நல்லா 2.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், மிளகாத்தூள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு போட்டு அரைச்சிருக்கோம், பச்சை மிளகா ஒரு 4 போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா, உங்கள்கிட்ட என்ன சிக்கன் மசாலா இருக்கோ அதை போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு புடி அளவுக்கு பட்டாணி, அதையும் போட்டுக்கோங்க. இது பார்க்க தண்ணியாக இருந்தாலும் கொதிக்க பாருங்கள், எப்படி சூப்பராக நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மீடியமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் ஒருத்தர மிதக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து திக்காக வைக்கிறதா இருந்தால் நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுனா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ தேய்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேய்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதை எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், நல்லா சாஃப்டாக கையில் வந்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தோன்னே ஒரு 4-5 பால்ஸாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு டம்ளரால் அச்சு வச்சு ஒரே சைஸ் இருக்க மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முத்தியாக இருந்தாலும் உங்களுக்கு பிஸ்கெட் மாதிரி இருக்கும், சரியாக உப்பாது. ரொம்ப மெலிசாக இருந்தாலும் அப்பயும் உப்பி வராது உங்களுக்கு. ஸோ அதனால் எல்லாம் ஒரே மாதிரி உப்பிட்டு லேசாக ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இப்போ நான் அதில் காட்டியிருக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சு தேய்ச்சி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றெல்லாம் 4 நாளாக போட்டு லோ டு மீடியமில் வச்சே பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் அழகாக கிடைக்கும். இதில் வந்து உப்பாததெல்லாம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து க்ரன்ச்சாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ், இங்கெல்லாம் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் தான் கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக என்கிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைனாலும் நான் அதே போட்டுட்டேன் பாருங்கள்.
மற்றதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா கூட 2 நாள் கழிச்சு எடுத்தால் கூட இதேமாதிரி உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ வந்து இப்போ லட்டுக்கு வந்து எப்படா பானிபூரியும் இதுவும் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு பிளேட்டில் வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பொரி வந்து இங்கே கொடுப்பாங்க. அதேமாதிரி பொரி, வெங்காயம், கொத்தமல்லி, அப்புறம் வந்து அந்த மிச்சம் இருந்த அந்த ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கடைசி மாவில் உள்ளது. அப்புறம் அந்த பானி எல்லாமே ரெடியாக வச்சுருந்து இந்த ரிங் அவன் வேணும்னு கேட்டதுனால எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி தான் இங்கேலாம் கொடுப்பாங்க. இங்கே வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இங்கே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதுவே வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக ஃபில்லிங்காக இருக்கும். கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லாதப்போ நம்ம இந்த உப்பாத பொரியெல்லாம் அந்த மாதிரி உடச்சி போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ மேடம் வந்து லட்டு மேடம் வந்து அவங்களே வந்து பானிபூரிலாம் ஃபில் பண்ணி எப்படி சாப்பிட்றதுனால நல்லா கற்றுக்கிட்டாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. அதோடு வந்து குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக அந்த பானிபூரி அண்ட் அந்த மசாலா பானி ரெசிபி ஷேர் பண்ணுறது அந்த வீடியோ போட்டேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.